ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோவிலுக்கு தான். இது ரொம்பவே பழமையான கோவில். இங்கே நாங்கள் போகிற வழியில் நிறையாவே மயில் பார்த்தோம். ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் படி வழியாகவும் போகலாம், ரோடு வழியாகவும் போகலாம். படி வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு 1320 ஸ்டெப்ஸ் இருக்கும். ரோடு வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 minutes ஆகும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருந்துறை ஈரோடு கிட்டே இருக்குது. இந்த கோவில் காத்தால 6:30லேருந்து 12:30 வரைக்கும், ஈவினிங் 4:45லேருந்து 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த கோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கந்த சஷ்டி கவசம் 19th century எழுதியிருக்காங்க. அப்புறம் சென்னிமலை திருப்புகழும் எழுதியிருக்காங்க. இங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற தயிர் புளிக்காது. இங்கே தினமும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு திருமஞ்சன தீர்த்தம் மாடு மூலமாக படி வழியாக கொண்டு வராங்க. இந்த கோவில் ரொம்பவே பழமையான அருமையான கோவில். நீங்களும் ஒரு தடவையாவது உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு போங்க. தேங்க்யூ.